பெரியா பெரியா வாடா வா. உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுங்களா? என்னடா? உங்க தம்பி சின்ன ஜமீன்தாரும் என் தங்கச்சி சிவகாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராளமா மனசு விட்டு பழகுறாங்க. எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும். உடனடியா அவங்க கிட்ட சமாச்சாரத்தை சொல்லி அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் நான் ஓடி வந்தேனுங்க. ஏடா காடி, ஏதாவது கனவு கண்டியா? கனவு கண்ட நான் எங்க உங்ககிட்ட ஓடி வர்றேன்? உங்க தம்பியை தங்கச்சிக்கிட்ட உங்ககிட்ட பேசி எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். உங்க தவிர வேற யாரும் நான் கட்டிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணவங்க நான் சாதாரண கேட்டனுங்க. காடியே, பணக்கார பசங்க புதுசா ஏதாவது பெண்களை கண்டா வழக்கமா இப்படி தாண்டா பேசுவாங்க. இத கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றிய பெரிய வீட்டு பையங்க வழக்கமா வார்த்தை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல. யாருகிட்ட? வேற யாருகிட்டயாவது? இப்ப சொல்லி இருக்கிறது யாருகிட்ட தெரியுமில்ல? காளிமுத்தோட தங்கச்சி கிட்ட. ஞாபகம் இருக்கட்டுங்க. பெரிய இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல கத்துக்க. நான் ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்லைங்க. சின்ன ஜமீன்தார் கொடுத்த வார்த்தையை எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க கத்துக்கங்க. காளி, உன் தங்கச்சி இந்த பங்களாவுக்கு வர என்ன அந்தஸ்து இருக்குது? பெரிய நல்லா எனக்கே அசிங்கமா இருக்குங்க. நான் கூட பேச மாட்டேன் இந்த பேச்ச. நீங்க பேசக்கூடாது, படிச்சவர். அந்தஸ்துக்கும் இப்ப கல்யாணம் ஆளுக்கும் பொண்ணுக்கும் என்னங்க பெரிய அந்தஸ்து? ஜமீன்தாரா ஆளு வந்து ஆன சேனை எல்லாம் ஒரு நாளைக்கு புத்துக்களை புடிங்கிட்டு போயிடுவாங்க. மனுஷன் தான் நீங்க நிரந்தரமா நிப்பான். அவனு சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாதான் நிரந்தரமா நிப்பான். இல்லாட்டி போனா அவனும் கழுவிட்டு அளவுக்கு மீறி போகுது. உன் பேச்சு மட்டுமல்ல, ஆசையும் கூட. ஏண்டா, உன் தங்கச்சி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக என் ஜமீன் கௌரவத்தை புரிதோண்டி பழைக்க சொல்றியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மேற்கொண்டு ஊருக்குள்ள கண்ணா பின்னான் பேசிக்கிட்டு இருந்த உங்களை நான் சுட்டு பொத்திக்க விடுவேன். சரியா? தாங்க மாட்டேங்க, தாங்க மாட்டேன். என்ன 4 அடி அடிச்சுங்க பொறுத்துக்குவேன். அவமானம் மட்டும் படுத்தாதீங்க, என்னால தாங்க முடியாது. வெளியே போகவா? உங்க தம்பி எது வேணாலும் செய்யலாம், நான் சொல்ல வந்தா வெளியே போகவா? சுட்டு விடுவீங்களா? குஞ்சு சுட்டு பொசுக்கிறதுக்கு எத்தனை நாளா பார்த்திருப்பேன் நானு. சரியா? நீங்க ஜமீன்தாரு, நான் சாதாரண ஏழை அன்னாரங்காட்சி. நீங்களும் பாருங்க, நானும் ஒரு கை பார்த்துக்கிறேன். போறதுக்கு முன்னால ஒரு சொல்லிட்டு போறேன். உங்க தம்பி கொடுத்த வார்த்தை நிறைவேற்றலன்னா என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. அவ மானசி. அவ சத்தானா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் செத்து போயிடுவேன். ஆனா சும்மா சாவேன்னு நினைக்காதீங்க. இந்த ஜமீன்ல பெரிய ஜமீன்தார், சின்ன ஜமீன்தார் ஒரு கூழு குத்து விடாம எல்லாத்தையும் குறவனை கடிச்சு ரத்தத்தை குடிச்சுட்டா நான் சாவேன். பாருங்க, நீங்கள் பாருங்க, நானும் பார்க்கிறேன். பைத்தியக்கார பேர வாடா இங்க. முட்டை, உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பார்த்து. ஏண்டா காடி, உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறியா? அந்த ஆசையை பாருங்க, இன்னும் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி போனா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன். காளிமுத்து, உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒண்ணு செய்யணும். என்னையா செய்யணும்? என் உயிரை உங்க பாதத்தடியில விடணுமா? விடுறாங்க. உயிரல்ல, உன் வாழ்வு எனக்கு வேணும். என் வாழ்வுங்களா? ஐயோ, என் வாழ்வு கேடு கெட்ட வாழ்வு. என்னங்க பிரமாதம்? எடுத்துக்கங்க. அதை சொல்லுங்கடா. உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா, உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ற சீதா இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும். அதாவது எனக்கு மனைவியா வரணும். ஐயா, அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும். ஐயா, நான் சொன்னதுதான். ஐயா, பகல்ல வந்தா அம்மா பாத்துருவாங்களோன்னு தாங்க ராத்திரில திருட மாதிரி சேவை பிடிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் யார் பார்த்தா என்ன ஒண்ணும் கவலை இல்லை. அத்தா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜமீனர் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம்
எங்க அம்மா இல்ல நீ ஜமீன்தாரன் ஆக போறடி, நீ ஜமீன்தாரன் ஆக போறடுன்னு அப்பப்பா என் உயிரே எடுக்கிறாங்க அத்தா. நீங்களே சொல்லுங்க, இப்படி பெத்த தாயை பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிறது நீங்க எங்காவது பாத்துருக்கீங்களா? அத்தா என்னால பொறுக்கவே முடியல அத்தா. என்னை எங்கேயாவது சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க அத்தா. அத்தா சிவகாமி கல்யாணம் முடிச்சுட்டீங்களா? இல்லையா? மாப்பிள்ளையோடு பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளை யாரு அத்தா? பொண்ணு பார்க்க வந்தார்ல ஜமீன்தார், அவருடைய தம்பி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அத்தா. எனக்கு ஒரு ஆசை, சிவகாமி கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும். என் ஆசை நிறைவேற்றுவீங்களா அத்தா? ஏத்தா பேச இப்போ நீ மனசு வச்சுனாதான் சிவகாமிக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அத்தா அத்தா, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கோமே, அவங்க தரத்துக்கு தகுந்தபடி கீழ் வர சொன்னா செய்யலன்னு கவலைப்படுறீங்க. நீங்க வாங்க அத்தா. இங்க பாருங்க, நம்ம சிவகாமிக்காகவே புது புடவை, சாக்கெட்டு, நகை, நெக்லஸ், செலவுக்கு பணம் எல்லாம் சிவகாமிக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தா, கல்யாணத்தை ஜாம் நடத்துறோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேற என்னத்தான் வேணும்? நீ என்ன செய்யும்? என்ன மறந்துடணும். அது பெரிய ஜமீன்தாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவர் சிவகாமிக்கு தன்னுடைய தம்பியை கட்டி வைப்பாரா? நான் தான் முட்டாள்னு ஊரெல்லாம் சொல்றாங்க. உங்க அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா விரோதம் பண்ணிட்டு என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படியே பண்ணிட்டா நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போற? நீ பேசாம அந்த பெரிய ஜமீன்தாரே கல்யாணம் பண்ணிக்க. என்ன மறந்துடு. என் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என்ன சொல்றது? மறக்கணுமா? அப்படி சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மறக்கணுமா? காதலுங்கிறது உங்க அண்ணத்தோட மண்மனை இல்லை, எங்கேயாவது வந்துட்டு மறந்து போகுது. அதை விட இந்த உலகத்தை மறந்து என்னுடைய உயிரை மறந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நிமிடம் உங்களை நினைச்சு எழுதி என்ன பார்த்து என்ன மறந்துட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை முன்னாடி சொல்லப்போ நான் உங்களுடைய மனசை தெய்வமா வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு கொடுக்க பரிசாடு உங்க தங்கச்சி காதல நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய காதல நாயே தியாகம் பண்ணலாம் முடியாது. உங்க சுயநலத்துக்காக இவ்வாறு நான் தியாகம் பண்ண முடியாது. என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம்? வளர்த்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, கூட பிறந்த உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல. என்னையே நம்பிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஏமாத்தி விட்டேன். எதுக்காக நான் வாழணும் இந்த உலகத்துல? நான் வந்து சொல்றேன் கேட்கிறியா? நாம திருப்பி ஊருக்கு போய் ஊருக்கு போய் அவங்க கூட பேர சொல்லியா மறுபடி? நான் என்ன சபலம் பண்ணிட்டு வந்தேன்? என் சபலத்தை முடிக்காம எப்படி அவங்க முடிச்சு நான் முடிப்பேன்? சபலமும் முடிய போறதில்லை, நானும் உயிர்வாழ போறதில்லை. எங்கேயாவது அனாதையா கிடந்து சாக போறேன். அண்ணா அண்ணி வந்து பார்த்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட போறாங்க. அப்படி போகுது எனக்கு. சரி போட்டு வா போ. எங்க போறது? கெட்டவங்களே இல்லாத ஊருக்கு போலாம் வா. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு சுலபமா காரியத்தை முடிப்பேன். நாளை மறுநாள் கல்யாணம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சீதா கல்யாணம் முடிக்கிறதா லட்சம் எழுதி கொடுத்துருக்கு. நாளை மறுநாள் ஒரே மனப்பந்தல்ல எனக்கும் சீதாவுக்கும் என் தம்பிக்கும் தங்கைக்கும் கல்யாணம். சந்தோஷமா? நம்ம சீதாவுக்கும் எனக்கு ஒரு பெரிய சிலம்பாருக்கும் நாளைக்கு கல்யாணமா? எங்க சிஸ்டை எழுதியிருக்காங்க. சொன்னதே செய்யறாங்க. இதுல தப்பு என்ன மீனாட்சி? சீதா நம்ம காலையில் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் நடக்கலாம்? அவங்க பணம் படிச்சவங்க மீனாட்சி. பணம் படிச்சவங்க. அந்த ஜமீன்தார் கால விழுந்தாவது இந்த கல்யாணத்தை தடுத்தாகணும்.
கணபதியும் அவாமஹே கவிஞ்சவீனாமுகமஸ்ரவஸ்தவம் ஏகராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வத ஆனஸ்ரண்வன் பூஜபிஸ்ரீதசாதனம். பொண்ணாக்கினாவா இந்த ஆச்சு ஆச்சு ஏண்டா காலி குத்துருக்கிற? சீக்கிரம் போய் சீதா கூட்டோடா போடு போடா. அழகா இருக்கு. இந்த தியாகத்தை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். தியாகமா? என்ன மணவரனை சந்திக்கிறதுக்கு முன்பு தனியா சந்திச்சு கேலி பண்ணத்தால வந்திருக்கிறேன். உங்களை நான் கேள்வி செய்யறதாவது இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த அரண்மனைக்கே ராணியாக போறீங்க. என்ன மரியாதை எல்லாம் தடபுடலா இருக்கு. நான் ராணியாகத்தான் போறேன் இந்த அரண்மனை. ஐயோ என்ன தொடாதீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் பெரிய ஜமீன்தார் உங்க கழுத்தில் தாலி கட்ட போறாரு. நீங்க அப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. அத்தா எது விளையாடுறீங்க? வேலைக்கார பையல ஜமீன்தார் கூட உனக்கு என்ன பேச்சு? அம்மா அத்தா அம்மா என்ன இது? அத்தா சொன்னதெல்லாம் உண்மைதானா? என்ன சொன்ன அந்த பையன்? எனக்கும் பெரிய ஜமீன்தாருக்குமா கல்யாணம்? ஆமா உனக்கு அந்த முரட்டு பேருக்குமா கல்யாணம் நினைச்சேன். அம்மா என்ன பெத்தவளானே பெரிய ஜமீன்தார் காலில் இருந்து சிவகாமிக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சுட்டு காலையில கல்யாணம் 20 ரூபாய் என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தே. அதெல்லாம் என்ன திருட்டு நாடகத்துக்காகத்தானோ? ஆமாண்டி சீதா பெத்தவன் என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டான். உனக்கு எவ்வளவு ஒரு இடம் பார்த்துருக்க இன்னும் அவன் மனசு மாறல. சீக்கிரமா புறப்பு முகத்துக்கு நேரம் ஆச்சு. யாருக்கு மோசம்? சீதா சீதா நீங்க எடுத்துட்டு போயா? கொஞ்சம் வரீங்களா? என்னங்க விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு. சந்தோஷமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு காளிமுத்து பையன் சந்திச்சு என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ தெரியல. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சத்தம் போடுறான். மனவருக்கு வரமாட்டாளா? வரமாட்டாளா? நான் போய் கூட்டிட்டு வரேன். சீதா சீதா தப்பிச்சுட்டா? எனக்கு அப்பவே தெரியும். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் தங்கச்சி கல்யாணம் எப்படி முடிச்சு போயிடும்? சீதாவை கடத்திட்டா அப்புறம் தானே கல்யாணம் செஞ்சுக்கலாங்கிற கட்ட என்ன போற அந்த காய் விட்டு போய் தான் சீதாவை மாற்றி வச்சிருக்கான். என்னம்மா எங்க இப்படி தனியா போயிட்டு இருக்கேன்? உனக்கும் பெரிய சின்னதா இருக்குமா கல்யாணம்? ஆமா அக்கா எங்க அம்மா எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால கல்யாண வீட்டுல தப்பிச்சுக்கிட்டு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாலும் போயிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஏமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்? பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? நான் இருக்கேன் வாமா வா. ஆமா நிறுத்து. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ஏங்க ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? துரோகி கீதா கொண்டு நீங்க ஒப்படைச்சாத்தான் கல்யாணத்தை நடத்தி விடுவேன். எங்க மறைச்சிருக்கிறேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. போய் சொல்லாத சுட்டு பசிச்சிடுவேன். கீதாவை தனிமையில சந்திச்சு பேசுங்க இல்லையா? அவன் என்ன கேக்குறீங்க? நான் தான் பாக்குறேன். அவ தனியா சந்திச்சு அவ மனசை மாத்தி அவ கொண்டு போய் இங்க மறைச்சு வச்சிருக்கான். எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. நான் சீதாவை சந்திச்சு பேசுறது உண்மை. ஆனா எங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன் இது சம்பந்தமா எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. என்ன முட்டாளாக்கிட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறான்னு பாத்தியா? சீதா இங்க வந்து சேராம கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். அண்ணா சீதாவை தானுங்கிறதுக்காக நீங்க என்னுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சரியில்லை. இந்த துரோகி நம்ம பரம்பரைக்கே பெரிய கலகத்தை உண்டாக்கிட்டான். தங்கச்சிக்கு நீ தாலி கட்டக்கூடாது. என் வாழ்க்கையில குறிக்கிற உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் சிவகாமிக்கு தாலி கட்டித்தான் தீருவேன். நீ எனக்கு விரோதமா பேசுவியா? உங்க 2 பேரை சுட்டு பண்ணிக்கிறேன். தப்பு சொல்றீங்க. என்ன சொல்லுங்க? என்ன சொல்றீங்க? அண்ணா உன்னை பலி கொடுத்து தான் என் கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம். யாரை ஏமாத்த பார்த்த? நீங்க பெரிய ஜமீன்தாராவே இருக்கலாம். ஆனா இஷ்டம் இல்லாத பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு?
என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. ஆமாண்டா, அந்த மாதிரி கடுதாசி வந்தது உண்மைதான். அதை வச்சுக்கிட்டு தான் பெரிய ஜமீன்தார் 2 கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீ கடுதாசி எழுதுறது உண்மைதானே? இல்ல இல்ல, இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. நான் அந்த மாதிரி கடிதம் யாருக்குமே எழுதல. அப்படியா? என்னடா எல்லாரும் ஆடுறீங்க? பெரிய ஜமீன்தாருக்கு முன்ன கட்டி கொடுக்கணுங்கிற ஆசையில அவ எழுதுற மாதிரி அந்த கடிதத்தை நான் எழுதுனேன். அண்ணா, உண்மை தெரியாம எவ்வளவு பெரிய தவறு செய்யறீங்க. காலமுத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செய்கிறீங்க. யார்கிட்ட பேசுறது உனக்கு தெரியுதா? சாதாரண வேலைக்கார நாய், அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? யாருங்க இவனை எடுத்துக்கிட்டு போ. நான் சொல்ல கொண்டு போட கொண்டு போய் கட்டு. எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் சொல்லி இந்த ஊரையே கூட்டி இருக்கிறேன். என் மானத்தை காப்பாற்ற இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். என் ஊரில் இருக்கிறவனுக்கு இந்த கல்யாணத்தை நான் நடத்தப்பட மாட்டேன். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதவங்க மரியாதையா வெளியில போலாம். உருக்கிற வந்து கராட்டா பண்ணா முட்டு போட்டுவேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க. இந்த கொடுமையை பார்த்துட்டு எப்படி சும்மா நிக்கிறேன்? முரட்டுத்தனமும் தைரியமும் எங்கடா போச்சு? இந்த ஜமீன்தார பார்த்து பயந்துட்டியா? பயப்படுறேன் மட்டும் இன்னொரு சொல்லாத. என் தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் யாரையும் தொடர்றதில்லைன்னு மஞ்சள் குங்குமத்து மேல ஆணை விட்டுருக்கேன். அந்த சத்தியத்தை கட்டுப்படுத்தான் நான் பேசாம இருக்கிறேன். ஏ காளி, முரட்டுத்தனத்தால பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர அநியாயத்துக்கு அடங்கி போடான்னு சொல்லலையே. அப்படிதான் இப்பவே ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறம் பார வேடிக்கை. சீதாவை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. போ, அவளை காப்பாத்து. இப்ப பாரு. எங்கயா ஓடுற? ஒரே கேட்டு உன் தலைய சூரத்தை உடைக்கிற மாதிரி உடைச்சு விடுவேன். அந்த திமிர்களை விடாது. என்னை கொண்டுடாது. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னை கொண்டுடாது. நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரான். காலில் பரம்பரை கௌரவம் பேசுறீங்க. உயிர் மேல உள்ள ஆசையினால தான் அந்த கௌரவத்தை மறந்து ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றேன். உன்னை கொண்டுடுவேன் பயப்படுறியா? உன் உயிர் எனக்கு தேவையில்லை. எடுத்துக்க துப்பாக்கிய. என் தங்கச்சி கல்யாணம் எனக்கு ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். அதுல தலையிட்ட எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வரையா கழட்டி விடுவேன். ஆமா, உன் கையிலடா காலையில் நினைச்சுக்க. இதை மன்னிச்சிடு. இது வரைக்கும் உன்னை வெறும் முரடான்னு நினைச்சேன். ஆனா பகவரையே மன்னிக்கும் பரந்த மனசு உனக்கு இருக்குதுன்னு இப்பதான்டா புரிஞ்சுக்கிட்டேன். யாரும் கண்ண திறந்த தெய்வத்தாதி. யாரங்க சண்முகத்தையும் பருவத்தையும் கூட்டிட்டு வா. மருதமுத்து, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க தம்பி முரடு முத்தல்ல, கடல் ஆழத்தில் இருக்கிற விலகலிக்க முடியாத முத்து. அண்ணா, தம்பி, என்ன மன்னிச்சிடப்பா. உங்க இஷ்டப்படியே நான் செய்யறேன். அம்மா, உங்க மன சீதாவை என் தம்பிக்கு திருமணம் செய்யலாம் முடிவு செஞ்சுட்டேன். என்ன சொல்றீங்க? உங்க தம்பிக்கா? ஆமா, என் 2வது தம்பி. இதுவரைக்கும் எனக்கு ஒரு தம்பி தான் இருந்தான். இன்னையிலிருந்து காளி முத்துவும் என் தம்பி தான். என்னுடைய ஆஸ்தி பாஸ்தில ஜீவனுக்கு சமப்பங்குண்டு. இப்ப என்ன சொல்றீங்க? இவர் யாரு? என் மருமக பிள்ளை. இவ்வளவு நாள் இதற்கு பணம் மட்டும்தான் இருந்தது. இப்ப பணமும் கூட சேர்ந்து வந்துருச்சு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்க. நிறுத்து, கால் கும்பிட நிறுத்து. யோகாரம் சரியா? நீங்களே சொல்லுங்க. என்ன தம்பி? எங்க அண்ணன் கிட்ட என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டு வாசப்படி மிதிக்கிறது இல்லைன்னு சவால் விட்டேன். இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? அப்படியா? ஏன் சும்மா நிக்கிறீங்க? கேட்கிறானே, இப்ப பதில் சொல்லுங்க. நான் என்னடி சொல்றேன்? பெரிய ஜமீன்தார் அப்பவே சொல்லிட்டாரு, அவன் விலை மதிக்க முடியாத முத்து. என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி இல்லையா? அப்போ கும்பிடுங்க. பொண்ணு பாக்குறப்ப அதையும் சேர்த்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.